ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொருளுக்கான டிமாண்டுன்னு பார்க்குறப்ப நாளுக்கு நாள் அதிகமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரீசெல்லிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பொருளை நீங்கள் வாங்கி நீங்கள் விற்கிறது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் ஷேட் நெட். ஸோ இந்த மாதிரி நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கலர்ஸில் கிடைக்கும். ஒன்று க்ரீன், பிளாக் அண்ட் தென் ஒயிட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இப்போ ஒரு நர்சரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடி தோட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த சைட்லேயே இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த க்ரீன் ஷேட் நெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பொருள். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருந்தபடியே மாடி தோட்டம் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த க்ரீன் ஷேட் நெட். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாத்துக்குமே ஒரு விதமான பாதுகாப்பு தரும் சொல்ல முடியும். ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்கும். எப்படின்னா, இப்போ சன்லைட் டேரெக்டாக படுது இல்லை செடி மேலே, அதுக்கும் இந்த மாதிரி க்ரீன் ஷேட் நெட் வழியாக போகிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஜிஎஸ்எம் பொறுத்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும். 50%, 75%, 90% இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்எம் நிறைய தகுந்த மாதிரி இருக்குது. வெயில் மட்டும் இல்லாமல் மழையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அடிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரிவென்ஷன் கொடுக்கக்கூடியது தாங்க இந்த க்ரீன் ஷேட் நெட். ஸோ இது மூலமாக உங்களோட செடிக்கு நல்ல பாதுகாப்பாக வளரும். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதை நம்ம ரீசெல்லிங்காக பண்ண போகிறோம். ஸோ ரீசெல்லிங் பார்க்குறப்ப நம்ம வாங்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பல்காக நம்ம வாங்குறப்ப நமக்கு கம்மியான விலைக்கு கிடைக்கும். அது மூலமாக நம்ம ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு பல்காக உங்களுக்கு ரோலில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிட்டு கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸில் கேட்பாங்க. ஒருத்தர் ஒரு 10க்கு 15 வேணும், ஒரு 10க்கு 20 வேணும் அப்படின்னுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஃபோர் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்காம எப்பப்போ கஸ்டமர்ஸ் எப்போ வராங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் தாங்க இந்த வீடியோ. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைகளுக்கும் சப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி க்ரீன் ஷேட் நெட்டோட ரேட்டுன்னு பார்க்குறப்ப இதோட ஜிஎஸ்எம் பொறுத்த மாதிரி இதோட ரேட் உங்களுக்கு வேரி ஆகும். ஓவராலாக ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ரோல் மேலே கிட்டத்தட்ட நீங்கள் 3000 வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த தொழில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ரீசெல்லிங் மாதிரி தாங்க இருக்கும். இது உங்களுக்கு நிறைய ஒர்க் லோட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் இந்த வீடியோ நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஷேட் நெட் பொறுத்தவரை இந்த மாதிரி வெறும் நர்சரிக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி மாடி தோட்டம் மட்டும் பயன்படுத்தாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ்க்காக தான் இந்த க்ரீன் ஷேட் நெட் எல்லாமே இருக்குது. இது கூட நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபென்சிங் நெட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஃபென்சிங் நெட் இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி க்ரீனில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் கொண்டு போய் அப்ரோச் பண்ணுற பிளேசஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நர்சரியாக இருக்கட்டும். எல்லா நர்சரியில் கண்டிப்பாக இந்த தேவை அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு நீங்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க அவங்ககிட்ட டேரெக்டாக வாங்கிட்டு போவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஆன்லைனில் உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து உங்களோட செல்லர் அக்கௌண்ட் மூலமாக நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை கிடச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.